ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 21/12/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 869. சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 869. அதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருந்தேன் 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 1, 2, 6, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 6ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. 6ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் 9ஆம் நம்பரு சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சியை பாருங்கள். ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. அதாவது 69 பிசியில் பாஸ் ஆகிருக்கு, 89 ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? 69 பிசி, 89 ஏசி ரெண்டுமே பாஸ் ஆகிருக்கு. அதாவது பிசியும் பாஸ் ஆகிருக்கு, ஏசியும் பாஸ் ஆகிருக்கு. இப்போ 3 டிஜிட்டை பாருங்கள். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா 169ன்னு கொடுத்துருந்தேன். அது 1க்கு பதிலாக 8 வந்திருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான், டைரெக்டாகவே பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி 962ன்னு கொடுத்துருந்தேன். அதுக்கு 2 பதிலாக 8 போட்டிருந்தேன். ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான். அதே மாதிரி பாருங்கள் 829ன்னு கொடுத்துருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. ஆக மொத்தத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்குறோம். ஆனால் எல்லாமே ஜஸ்ட்டில் தான் போயிருக்குது. சரிங்களா? ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. பாருங்கள். சரி வாங்க இப்போ நாளைக்கு உண்டான கேசிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 22/12/2025 பாக்கியத்தாரா 34க்கு உண்டான கேசிங் இதை இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 1, 3, 6, 7. இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங். ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்து மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போட்டுக்குங்க. அது அளவாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சியை பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னா 56, 65, 61, 16, 51, 15, 62, 26, 12, 21, 37, 73, 76, 67, 36, 63, 71, 17, 72, 27, 31, 13, 53, 35. இதுதான் நாளைக்கு உண்டான ஏபி, பிசி, ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. இதில் ஒரு ஏபி அல்லது பிசி அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதை அளவாக போட்டுக்குங்க. இதுலேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து எனக்கு முக்கியமான நம்பர்னு தெரிஞ்சதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அது அந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. வாங்க இப்போ 3 டிஜிட் பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 376, 561, 162, 712, 371, 653. இதுதான் நாளைக்கு உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. சரிங்களா? அதுவும் அளவாக போட்டுக்குங்க. எனக்கு வந்த கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுருங்க. அதே மாதிரி கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தெரிஞ்சதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அது பாருங்கள். பார்த்துட்டு சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், சில கோடு போடாததுலேயும் வரலாம். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வந்துன்னா பாக்ஸில் போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.